பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சவுல் ஏன் கர்த்தரால புறம்பே தள்ளப்பட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே என்ன அப்படின்னா, கட்டளையை மீறிட்டார். அதாவது வானங்களையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே தான் சவுலை தேர்வு செய்தார் ராஜாவாக. அப்படி இருக்கும்போது சவுல் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ராஜாவாக மட்டும் இல்ல, ஒரு சில கட்டளைகளையும் விதித்திருக்கிறார் ஆண்டவர். அந்த கட்டளைக்குள்ளதான் இருக்கணும், அதுதான் உனக்கு ஆசீர்வாத பாதுகாப்புன்னு சொல்லி. ஆனா இந்த சவுல் அதை மீறிட்டார். என்ன அப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற வசனங்களை நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தீர்க்கதரிசி சாமுவேல் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை சவுலே எடுத்து செஞ்சிருப்பார். தாமதமாகுது, சாமுவேலின் இடத்துக்கு வர்றதுக்கு தாமதமாகுது. தாமதமாக ஆக இவர் என்ன செய்யறாரு, நான் இந்த காரியத்தை, அதாவது சர்வாங்க தகன பலியை நானே செய்யறேன், சாமுவேல் வர தாமதமாகுதே அப்படின்னு சொல்லி சாமுவேல் செய்ய வேண்டியத இந்த இடத்துல சவுல் செய்யறாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளுக்குள்ளாக சவுல் ஒருவேளை இருந்திருந்தா கர்த்தருடைய நாமத்தினால இதோ சவுல் புறம்பே தள்ளப்பட்டிருக்க மாட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தயவு செய்து எனக்கு பிரியமான சகோதரனை, என் சகோதரிய, கர்த்தர் உங்களுக்கு என்ன பொசிஷன் கொடுத்திருக்கிறாரோ இந்த ஸ்தானத்துக்குள்ள இருங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேரு இதோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை மறக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இதே மாதிரி சவுல போல இழந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்தானத்தை மறந்து போகும்போதுதான் தேவ ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்திலிருந்து, வியாபாரத்திலிருந்து, வேலையிலிருந்து கெட்டு போகுது. எப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆண்கள் பாருங்க, கர்த்தர் ஆண்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை நடத்துவதுல ஒரு தலைவனாய் இருந்து நடத்தணும்னு சொல்றார். அப்படி இருக்கும்போது குடும்பத்தை விசாரிக்கவும், தன்னுடைய வேலையிலையும் சரியா இருக்கவும், இல்ல வியாபாரத்திலையும் சரியா இருக்கவும் பழகிக்கணும், பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அந்த பேலன்ஸ் உங்களால செய்ய முடியலன்னா ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பேலன்ஸ் பண்ண முடியல, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, குடும்பத்தையும் நடத்தணும், என் பிசினஸையும் நடத்தணும், தேவ ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் அந்த கிருபையை தருவாரு. அந்த ஸ்தானத்தை விட்டு மாறும் போதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, டிவோர்ஸுக்கு காரணம். அதே மாதிரி பெண்களும் இதோ நமக்கு என்ன ஸ்தானத்தை ஆண்டவர் முதல்ல கொடுத்திருக்கிறாரு, நீங்க வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷம், வேலை செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு என்ன ஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, முதல்ல கணவனை விசாரிப்பதும் பிள்ளைகளை அழகாய் நடத்துவதும் கர்த்தருக்குள்ளாக. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு, அது எல்லாத்தையும் நான் சொல்லல, ஒரு சில பெண்கள் இதெல்லாம் நம்ம தவற விடுறோம். தவறு. அந்த ஸ்தானத்தை விட்டு விடவே கூடாது. மனைவி என்கிற ஸ்தானத்தையும், இதோ பிள்ளைகளை விசாரிக்கும் போது தாய் என்கிற ஸ்தானத்தையும் விடக்கூடாது. நம்ம நிறைய பேருக்கு சாட்சியா இருக்கணும். பிரியமானவர்களே, செபிக்கலாமா? கண்களை மூடி. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீரோ அதை ஒருபோது நாங்க மறக்க கூடாதபடி, இந்த ஸ்தானத்திலிருந்து விலகாதபடி கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.